Hi மக்களே, வெல்கம் டு தி பார்ட் 2 தட் இஸ் ஒடிசி சீரீஸ், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் க்ரீக் மித்தாலஜியை பற்றி பார்த்தோம், க்ரீக் காட்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ட்ராயை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பெரிய போர், மகாபாரதம் மாதிரி ஒரு பெரிய போர் வந்து ட்ராய் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள், இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ ட்ராய் படம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இந்த படத்தை நிறைய தடவை உட்காந்து பார்த்துருக்கேன். இந்த ட்ராய் அப்படின்றது வந்து ஒரு பெரிய போர். இந்த போர் வந்து ஒரு 10 வருஷம் நடக்கிற போர். ஹெக்டர் அண்ட் பாரிஸ் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. பாரிஸ் அப்படின்றது வந்து ஸ்பார்ட்டாக்கு போவார். ஸ்பார்ட்டாவில் வந்து மெலனியஸோட கெஸ்ட்டாக அங்கே போவார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெலன் அப்படின்றவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு குயின். அவங்க தான் வந்து மெலனியஸோட ஒய்ஃபு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, போயிட்டு ஒரு கெஸ்ட்டாக டீசெண்டாக தங்கிட்டு வராமல், ஹெலனுக்கும் வந்து மெலனியஸ் கூட இருக்க பிடிக்கல. இவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து இவங்க வந்து அந்த இடத்துலேருந்து எலோப் ஆயிடுறாங்க. அங்கே வந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்துட்டு இது வந்து மெலனியஸ்க்கு ரொம்ப ஒரு கோவம் வந்துடுது. உடனே அவங்க அண்ணங்கிட்ட போகிறார். அவங்க அண்ணன் யாருன்னா, க்ரீக் சிவிலைசேஷனே, க்ரீஸே வந்து ஒரு குட்டி குட்டி நாடுங்க. அந்த குட்டி குட்டி நாடுங்கள்லாம் வந்து அவரோட படைபலத்தால் க்ரீஸே வந்து ஒன்று திரட்டுறார். அவர் அகமெம்னான் அப்படின்றவர் பெரிய ஒரு ராஜா. அந்த ராஜா கிட்ட என்னோட ஒய்ஃபை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இதுக்கான ரிவெஞ்ச் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அகமெம்னானுக்கு அவருக்கு தம்பிக்கு ஹெல்ப் பண்ணலான்லாம் இல்லை, ஆனால் வந்து அவருக்கு வந்து பவர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல ஏன்னா அந்த ட்ரேடிங் ரூட்ஸ் இருக்குது, அந்த ட்ரேடிங் ரூட்ஸ்லாம் வந்து அவர் கேப்சர் பண்ணோம் அப்படின்றதுக்காக அவர் வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய படையை வந்து திரட்டுவார். அந்த படையில் தான் வந்து அக்கிலீஸ் அப்படின்ற ஒரு பெரிய போர் வீரனும் ஒடிசிஸ் அப்படின்ற ஒரு பெரிய ராஜாவும் வந்து வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அக்கிலீஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஸ்கில்டான அவரால் வந்து நிறைய பெரிய போர்கள்லாம் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 1-on-1 காம்பேட்டில் வந்து அக்கிலீஸ் வந்து அவரை யாருமே அடிச்சிக்க முடியாது. இஸ் எ வெரி கிரேட் சோல்ஜர். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆனால் வந்து அவர் ரொம்ப இண்டிபெண்ட்டான பர்சன். அவர் ராஜாவுக்கு யாருக்கும் அடி பண்ணிக்க மாட்டார். அவர் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டான பர்சன். ஸோ அப்படின்ற இருக்க போது அகமெம்னானுக்கு பிடிக்கவே பிடிக்காது அக்கிலீஸை. ஆனால் ஒடிசிஸ் அப்படின்ற ஒருத்தரால் மட்டும்தான் அக்கிலீஸை கன்வின்ஸ் பண்ண முடியும் அந்த ட்ராய் அப்படின்ற ஒரு போருக்கு போகிறதுக்கு. அகமெம்னான் ஒடிசிஸ் அமுச்சு அக்கிலீஸை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கிலீஸ் கிட்ட போயிட்டு ஒடிசிஸ் சொல்லுவார், இந்த போருக்கு வா, நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த போர் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப பெரிய ஒரு போராக இருக்க போது, இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய இடம் பிடிக்க போகுது. அதில் வந்து நீ வந்து ஒரு பெரிய சோல்ஜர், இதை வந்து நீ மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒடிசிஸ் சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து அக்கிலீஸ் கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கு ஒடிசிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அகமெம்னானுக்காக வரலனாலும் பரவாயில்ல, நிறைய க்ரீஸ் சோல்ஜரை காப்பாற்றுறதுக்காக நீ வரணும். ப்ளஸ் வந்து எனக்கு நீ வரும்போது ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும் நீ வந்தினா அப்படின்ற மாதிரி ஒடிசிஸ் சொல்லிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் அக்கிலீஸ் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுவாங்க. அப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்க அம்மா, நீ வந்து ஒரு கிரேட் சோல்ஜர், இப்போ வந்து நீ வந்து அந்த போருக்கு போகலன்னா நீ வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த க்ரீஸில் அமைச்சிக்கலாம். நல்ல ஒரு குடும்பம், குழந்தை எல்லாமே உனக்கு கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் அடுத்த ஜெனரேஷன் வந்து நீ யாருன்னே வந்து தெரியாது, மறந்துடுவாங்க. ஆனால் அந்த போருக்கு நீ போனீன்னா பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிப்ப, உன்னோட பேரை வந்து சரித்திரத்தில் வந்து பதிச்சிடுவ, உன்னை யாருமே மறக்க மாட்டாங்க. ஆனால் நீ வந்து திருப்பி வரமாட்ட. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீ மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவன் யோசிச்சுட்டே போவான். கடைசியில் வந்து அவன் வந்துடுவான், அந்த போருக்கு வந்துடுவான். வந்துட்டு அந்த போரில் வந்து சண்டை போடுவாங்க பயங்கரமாக. வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து அவன் பயங்கரமாக அவனோட வீரத்தெல்லாம் காட்டிடுவாங்க. ஹெக்டர் வந்து ஒரு பெரிய ஒரு போர் வீரன், பயங்கரமாக சண்டை போடுவான். ஃபஸ்ட்டு டேவே வந்து ஹெக்டரை வந்து பிடிச்சிடுவாங்க. ஆனால் அக்கிலீஸ் வந்து விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு டேவே வந்து பிரின்ஸை வந்து சாவடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அக்கிலீஸ் வந்து அவனோட கசினை கூப்பிட்டு வருவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ ஹெக்டர் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து க்ரீக்ஸ் வந்து ட்ராயை வந்து அவங்கள வந்து தோக்கடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய வாளுக்கு பின்னாடி இருக்காங்க.
அதனால் அவங்க வந்து பெரிய படை ஒரு 50,000 படையை கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் ஒரு சின்ன படை வந்து அவங்கள வந்து நிறைய இழப்பு அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அந்த போரில் ஜெயிக்கவே முடியல. ரொம்ப போராடுறாங்க. 10 வருஷமாக அவங்க வந்து சண்டை போட்டுனே இருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து ஹெக்டர் வந்து அக்கிலீஸோட கசினை வந்து சாவடிச்சிடுறாங்க. அப்போ வந்து அக்கிலீஸ்க்கு ரொம்ப ஆக்சுவலாக அக்கிலீஸ் வீட்டுக்கு அகமெம்னான் கிட்ட கோச்சிட்டு வீட்டுக்கு போகிறதா தான் இருந்தது. ஆனால் வந்து அக்கிலீஸோட கசின் சாவடிச்சதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி போருக்கு வந்து ஹெக்டரை வந்து சாவடிச்சிடுறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஹானர்னால் என்ன, எப்படி வந்து சண்டை போடும்போது கூட ஒரு ஹானரபுளாக இருக்கணும் அப்படின்னு அந்த படத்தில் வந்து அக்கிலீஸ், ஹெக்டரோட அப்பா, இவங்க எல்லாமே வந்து இருப்பாங்க. பட் ஆனால் எல்லாருமே ஹானரபுளாக சண்டை போட மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து 10 வருஷம் கழித்து ஒடிசிஸோட ஒரு கிளவரான பிளான் இருந்தாலும் அது வந்து ஏமாற்று வேலை கூட சொல்லலாம். ஸோ ஒடிசிஸ்க்கு வந்து ஒரு பிளான் ஒன்று தோணும். நம்ம வந்து 10 வருஷமாக சண்டை போட்டுட்ருக்கோம், வின் பண்ணுற மாதிரி இல்லை, நம்ம தந்திரமாக ஒன்று இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குதிரையை ஒன்று செய்வாங்க. அந்த குதிரைக்குள்ளே மனுஷருங்களை வந்து ஒளிய வச்சு அவங்க வந்து அத்தீனா, நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு வீடியோவில், அத்தீனா அப்படின்ற காட் ஆஃப் விஸ்டம் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து இந்த குதிரையை வந்து நம்ம வந்து ஒரு சமர்ப்பணமாக கொடுப்போம். அவங்க வந்து இது உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்து உள்ளேருந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒடிசிஸோட பிளான் தான் இது. ஸோ அப்போ வந்து ஒடிசிஸோட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே போயிடுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க போக மாட்டாங்க, வேறு இடத்துல போய் ஒழிஞ்சிட்ருப்பாங்க. இந்த குதிரையை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் ட்ரோஜன்ஸ்க்கு. அவங்க ஒரே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு அந்த குதிரையை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணும்போது சில பேர்லாம் சொல்லுவாங்க, உள்ளே எடுத்துகிட்டு போவோன்னா இதை இங்கேயே எரிச்சிடலாம். ஆனால் வந்து உள்ளே ஒழிஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு கேட்குது. பட் சில பேர்லாம் வந்து கடவுளை நம்ம அஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை உள்ளே போடுறாங்க. நைட்டோட நைட்டாக உள்ளேருந்து வெளியே இறங்கி அந்த ட்ராயே வந்து அப்படியே எல்லாரையும் வந்து சாவடித்து ஒரு மொத்த சிவிலைசேஷனுமே வந்து அழிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரோஜன் வார். ஒரு 10 வருஷமாக நேர்மையாக சண்டை போட்டு வின் பண்ணாதனால குறுக்கு வழியில் போயிட்டு அவங்க வந்து அதில் வின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்கிலீஸ் இறந்துருவார். இந்த வார்லேயே வந்து அக்கிலீஸ் இறந்துருவார், ஹெக்டர் இறந்துருவார், நிறைய ஒரு கிரேட் ஹீரோஸ்லாம் வந்து இறந்துருவாங்க. இப்போ வந்து இந்த வாரில் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு 1 டெக்கேடுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அதில் வந்து ஒடிசிஸ் கடைசியாக ஒரு கோட் ஒன்று சொல்லுவான். அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த கோட் என்னென்னா, இஃப் தே எவர் டெல் மை ஸ்டோரி லெட் them say that I walked with giants. Men rise and fall like winter wheat, but these names will never die. Let them say I lived in the time of Hector, tamer of horses. Let them say that I lived in the time of Achilles அப்படின்வாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எதுக்குன்னா வந்து let them say that I lived in the time of Achilles and Hector அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிரேட் வாரியர்ஸ், ஒரு கிரேட்டான ஒரு ஹானரபுளான மென் சண்டை போடும்போது நான் அவங்க காலத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு யார் சொல்கிறதுனா ஒடிசிஸ் சொல்லுவார். ஸோ இது எனக்கு ஏன் இன்ஸ்பைரிங்காக இருந்ததுன்னா, நம்ம ஒரு ஹானரபுளான இந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கணும். நம்ம வாழ்ந்த காலத்தில் நம்மளை யாராவது வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி இவர் கூட நான் இருந்துக்கிறேன், இவர் வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனிதனாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வந்து 1 டெக்கேட் முன்னாடியே, இப்போது 2011-12 அந்த மாதிரியான டைம்லேயே வந்து இந்த படம் வந்து எனக்கு தெரியும். இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நிறைய அடிக்கடி இந்த படத்தை பார்ப்பேன். இப்போ வந்து இந்த படம் வந்து முடிஞ்சுது, இந்த கதை ட்ராய் வார் வந்து முடிஞ்சுது. இந்த வாருக்கு அப்புறம் வர்றது தான் வந்து ஒடிசி. ஓகேங்களா? இந்த ஒடிசி அப்படின்றது ட்ராவல். ஓகேங்களா? ஸோ ஒடிசிஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ட்ரோஜன் வார்க்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு போகிறார். திருப்பி அந்த வீட்டுக்கு போகும்போது நடக்கிற கதை தான் வந்து ஒடிசிஸ் மூவி. இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். இலியாட் அப்படின்ற ஒரு புக்கில் ட்ரோஜன் வாரும், ஒடிசி அப்படின்ற புக்கில் வந்து ஹோமர். இது ரெண்டுமே எழுதினது வந்து ஹோமர் அப்படின்ற ஒரு ஆத்தர் தான். அவர் வந்து இந்த புக்கில் வந்து எழுதியிருப்பார். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, இப்போ கரண்ட்டாக வந்து இருக்க மூவி ஒடிசி அப்படின்ற ஒரு மூவியை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம், புக்கை ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு எப்படி வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இதுலேருந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம்,
தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம், திங்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து இதில் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ வந்து ஓவராலாக இந்த 3 வீடியோவும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக்காக உங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். Don't forget to subscribe and follow me in YouTube and Instagram. Explore with Dilip. I will bring you more interesting contents. See you guys. Bye.